ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்த அனிமியோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த கதை உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ இந்த ஓவராக பேசினவனை நாக் அவுட் பண்ணி வச்சுருப்பான். இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு நீ நீ அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ அதை பார்த்தல, நான் ஜஸ்ட்டு எங்கள் ரைட் காலை தூக்கி தான் வச்சேன், அவன் தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடி வாங்கிட்டான், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவன் சொல்கிறான், உனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு பின்னாடி இருக்கங்க சும்மா குறை சொல்லிகிட்டு இருக்காங்க, ஈவனை யாரும் இவ்வளோ ஈஸியாக தோக்கடிச்சதே இல்லை அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்புறம் இவன் ரொம்ப வெறியாயிட்டு இவன் பவரை வெளில கொண்டு வரான். அதுக்கடுத்து சொல்கிறான், நீ ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்க அப்படின்னு. இந்த பவரை பார்த்தா எங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. வாய்ப்பே இல்லை, இவன் கிராண்ட் மார்ஷியல் அப்ரெண்டிஸ் ஆகிட்டானான்னு அந்த பொண்ணு சொல்லுது. நான் உன்னை சாவடிக்க போனேன்டான்னு இவன் ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். ஓடி வந்து நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ டாட்ச் பண்ணிகிட்டு என்ன ரிவெஞ்ச் எடுக்கிற ஈவனுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸு கெல்வின் ஓடு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கையில் ஸ்வாடை எடுத்து டாட்ச் பண்ணுறான். அந்த ஸ்வாடை வச்சு அவன் குத்துறதெல்லாம் ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோ டாட்ச் பண்ணுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு ஷாக்கராங்க. அவன் குட்டிகிட்டே இருக்கும்போது ஹீரோவோட ஸ்வாடு மேலே கைப்பற்றுது. அவன் கத்தி என் கை போச்சே அப்படின்னு அவன் அழுகுறான். அப்படியே கையிலேருந்து நிறையா ரத்தம் போகுது. அதுக்கப்புறம் இவனுக்கும் அதே மாதிரி அந்த அடியை விட்டுட்டு அவனும் அப்படியே ஓரமாக படுத்துட்டான். நம்ம ஹீரோ அடித்த அடியில் அவங்க 2 பேரும் ஓரமாக படுத்துட்டாங்க. நம்ம ஹீரோ டன்னுன்னு சிம்பிள் காமிக்கிறான். என்ன இளவு ஸ்வாடே இல்லாமல் கையை வச்சு 2 பேரும் தோக்கடிச்சான்னு அங்கே கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் சொல்கிறான். எப்படி எல்லோரும் இவ்வளோ முட்டாளாக இருக்காங்கன்னு அப்போ அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் சொல்கிறான், அவன் ஸ்வாட் எடுத்தாலே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குங்க, இன்னொருத்தவனும் எனக்கும் அதே மாதிரி தான் தோணுது அப்படின்னு பக்கத்தில் இருக்கணும் சொல்கிறான். நம்ம ஹீரோ கத்தியை தரையில் கொட்டி வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் கொஞ்சம் பேராச்சும் தோக்கடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டே இருக்கான் அவனுக்குள்ளேயே. இல்லைனா என்னை நானே கொண்டிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்குள்ளேயே அவனே யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கு நீ பே பண்ணி ஆகணும், என்ன என் ஃப்ரெண்ட்ஸை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அவங்க கீழே இருந்துக்கிட்டே கத்திக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தோத்தேன் நம்ம ஹீரோ எத்துறான். அவங்க எங்கேயோ பறந்து செவுத்தில் இடிச்சுக்கிறாங்க. அடித்த அடியில் செவரே உடஞ்சிருக்கு. அவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம ஹீரோ அடிச்சிருக்கான். அதில் ஒருத்தன் பாத்ரூமே போயிடுறான். நம்ம ஹீரோ டெரடாக அவங்கள பார்க்குறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு நீ மெரிடியனும் சக்கராவும் ஓப்பன் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு ஷோ ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பற்றி விட்றான். நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் சக்கரால் ஓப்பன் பண்ணலன்னு. இன்னொரு சொல்கிறான், அப்போ எப்படி அவங்கள பீட் பண்ண? அது நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ அதை பார்க்கலையா, நான் சும்மா அடித்தேன். இன்னும் அந்த பொண்ணு சிரிச்சுக்கின்னு நல்லதுதான், ஆனால் கெல்வின் எப்படி இப்படி பண்ணா அப்படின்னு நான் அந்த பொண்ணு சொல்லுது. இந்த லேண்டனும் முர்ஃபேஸும் எப்பயுமே ஆண்டகனிஸ்டாக இருக்கும் வால்டனுக்கு. அப்படியே அந்த பேக்ரவுண்ட் ஓடுது. அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, நான் அதை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து. இனிமேல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோ தரையில் குத்தி வச்சுட்டு எடுத்துகிட்டு, இனிமேல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிங்கன்னா அதை வெட்டிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எங்ககிட்ட இதை பார்த்து அவங்க பயங்கரமாக பயந்து போயிட்டாங்க. இப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளில போகிறான். இந்த இடத்த விட்டு எங்கே போகிறேன்னு கேட்டால், நான் டொர்மிட்டோரி போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன நீ இவ்வளோ பிரச்சனை மேக் பண்ணிட்டு எதுவும் நடக்காத மாதிரி போறியே அப்படின்னு அந்த பொண்ணு கத்திட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்கிறான், அதை பற்றி நீ கவலைப்படாத. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு சொல்கிறான், அவனை அசோசியேட் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறான், அவுட் சைடர்ஸ்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க கல்டிவேஷன் அகாடமியில் அப்படின்னு நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான். ஆனால் அப்ரெண்டிஸ் மர்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது கல்டிவேஷன் அகாடமியில் அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு அப்படியே சொல்லிகிட்டு இருக்கான். யூ மீன் கார்னரான்னு அந்த பொண்ணு கேட்குதா? எஸ்ன்னு இன்னொரு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான். இதுக்கடுத்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான், எல்லாருக்கும் தெரியும் எவன் வந்து கார்னர் டீம்னு, எவன் வந்து பிரேக் அண்ட் த்ரூ பண்ணியிருக்கான் 7th லெவல் சாக்ராவை, அப்புறம் ஒரு மார்ஷல் வாரியராக ஆயிடுவான் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்கிறான். மார்ஷல் அப்ரெண்டிஸ் அண்ட் மார்ஷல் வாரியர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த டொரிட்டோரின்னு ஒரு இடத்துக்கு உள்ளே போகிறான். கெல்வின் இன்னும் மெரிடியன் ஓப்பன் பண்ணல, இன்னும் அவன் மார்ஷல் அப்ரெண்டிஸ் கூட இல்லை அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க பேக்ரவுண்டில். நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், எப்படியா ஸ்ட்ராங்காகி என் மெரிடியன் ஓப்பன் பண்ணணுன்னு சொல்கிறான். ஸ்வாடை கீழே வச்சுட்டு கம்மான்னு சொல்கிறான். த அல்டிமேட் பாடி ஆஃப் கல்டிவேஷன் மேட்டர்ன்னு சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இது ஒரு சின்ன சாப்டர் தான். இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம செகண்டோட அனிமே போட்டோம்.
முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க. அது குயிட் பண்ணலான்னு பார்க்குறேன். சப்போர்ட் கொடுத்தா குயிட் பண்ணாமல் இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை.